பிரிங்கி முனிவர் சிவபெருமான தவிர வேற தெய்வங்களை வணங்க மாட்டேன் அப்படிங்கிற கொள்கையில உறுதியா நிக்கிறாரு. இதனால நாள்தோறும் சிவபெருமானை மட்டும் வழிபட்டு வர்றாரு. பக்கத்துல இருக்கிற அம்பாளை கண் எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இத பார்த்த சக்தி சிவன் கிட்ட சொல்றாங்க. உடனே சிவனும் சக்திய தன்னோட உடல்ல ஒரு பாகமா இணைச்சு ஒரே உருவமா நிக்கிறாங்க. இத பார்த்த பிரிங்கி முனிவர் வண்டு உருவம் எடுத்து சிவனை மட்டும் வலம் வர்றாரு. இத கண்ட உமையம்மை பிரிங்கி முனிவரோட உடல் பாகத்துல இருக்கிற சக்தியை எல்லாம் நீக்கிடுறாங்க. சக்தியெல்லாம் நீக்கினா என்ன ஆகும்? வலிமை இழந்துரும். வலிமை இழந்ததுனால பிரிங்கி முனிவர் தடுமாறி கீழே விழுந்துருவார். நடக்க கூட முடியாது. உடனே பிரிங்கி முனிவர் பெருமானை வேண்டுறாரு. சிவபெருமானும் பிரிங்கி முனிவருக்கு 3வது கால் ஒன்ன கொடுத்து அருளியதோடு முனிவரே சக்தி இல்லையில் சிவமில்லை அப்படிங்கிறத உணர்த்துறாரு. சிவசக்தி வழிபாடே சிறந்தது அப்படிங்கிறதையும் புரிய வைக்கிறாரு. பிரிங்கி முனிவருக்காக தன் பாகத்தில் அம்மையை சேர்த்து கொண்டார். இதைத்தான் பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. பராய்த்துறை அப்படின்னா திருப்பராய்த்துறை. திருப்பராய்த்துறை என்னும் ஊரில் எழுந்தருளியுள்ள மேலோனே உன்னை போற்றுகின்றேன். சீராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. சீராப்பள்ளி அப்படின்னா திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியில் எழுந்தருளில் உள்ள மேலோனே உன்னை போற்றுகின்றேன். மற்றோர் பற்று இங்கு அறியேன் போற்றி. ஒன்ன தவிர இங்க வேறொரு பற்றுக்கோட்டையும் அறியாதவன். பற்றுக்கோடுனா திருவடி பற்றை, அதாவது உன்னோட திருவடி பற்றை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது, உன்னை போற்றுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது திருப்பரந்துறையில அமைச்சரா இருந்த ஒருவருக்கு எத்தனையோ பற்றுகள் இருந்திருக்கும். ஒரு அமைச்சருக்கு இருக்கிற மாதிரிதான். ஆனா குருவோட திருவருள் கிடைச்சதுக்கு அப்புறம் அவருக்கு இருந்த ஒரே பற்று அப்படின்னா அது இறைவனோட திருவடி பற்றை தான். இதைத்தான் மற்றவோர் பற்று இங்கு அறியேன் போற்றி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு மாணிக்கவாசகர். நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.